அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, டியூட் ஸ்பேரில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்தியூரில் கோபுன்னு சொல்லிவிட்டு அவர் ஆல்ரெடி ஒரு ஃபீட்பேக் வந்து போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ வந்து இதோட அட்டாச் பண்ணுறேன். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக அக்ரோ மேக்ஸில் சிஆர்டி டிராக்டர் வந்து எடுத்துக்கிறாருங்க டியூட் ஸ்பேரில். இந்த ரெண்டு டிராக்டருக்கும் பர்ஃபார்மன்ஸ் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது, டிராக்டர் வாழையோட்ட ரொட்டாவேட்டருக்கு என்ன ஆல்ட்ரு பண்ணணும், வாழையோட்ட டிராக்டருக்கு என்ன ஆல்ட்ரு பண்ணணும், பேசிக் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அவர் இந்த லைனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆதி காலத்துலேருந்து இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அண்ணா வணக்கம். உங்கள் பேர்? வணக்கங்க. பேருங்க? என் பேர் கோபாலகிருஷ்ணனுங்க. கோபுனா தான் எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்க. உங்கள் ஊருங்க? புதுக்காடு, அந்தியூர் புதுக்காடுங்க. சரிங்க. இந்த லைனில் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? நான் வந்து அப்பாலாம் 77 இருக்காங்க, நான் 94 இருக்கிறேங்க. சரிங்க. நம்ம உங்ககிட்ட கூட ஜாண்டியர் 53 பிளாக் இன்ஜின் கூட 30,000 மணி நேரம் ஓடின வண்டி இருக்குங்க. ஆமாம் இருக்குதுங்க. அது 2007 மாடலுங்க. இன்னுமே நம்ம போட்டு ஓடிட்டு இருக்குங்க. இப்போ இந்த டியூட் ஸ்பேர் டிராக்டர் எந்த வருஷத்தில் வாங்கினீங்க? டியூட் ஸ்பேர் பார்த்தீங்கன்னா 2019 எடுத்தோம் ஃபஸ்ட்டு வண்டியாக. சரிங்க. 55 ஒன்று 70 ஒன்று எடுத்தோமுங்க. சரிங்க. அதுலேருந்து ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு வண்டி எடுத்துகிட்டே தான் இருக்கிறோம். இப்போ இந்த 80 ப்ரொஃபைலின் எப்போ எடுத்தீங்க? இது பழைய 80 தானே? ஆமாங்க, பழைய 80ங்க. அது வந்து 2001ங்க. சரிங்க. இது லேட்டஸ்ட்டுங்க? 2003ங்க. சரிங்க. 23ங்க, அது 21ங்க. ஆமாங்க. சரி. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குதுங்க பவர் பர்ஃபார்மன்ஸு? பர்ஃபார்மன்ஸு நான் முதல்ல அது ஓட்டிகிட்டு இருக்கும்போது நல்லா இருந்ததுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. இந்த வண்டி ஓட்டி போட்டு இப்போ அது ஓட்டினோம்னா இன்ஜின் வந்து இது கொஞ்சம் உட்காராமல் போகுது. ஆர்பிஎம் ட்ராபேஜ் வரதில்லை. அது கொஞ்சம் லைட்டாக வருதுங்க. சரிங்க. இருந்தாலும் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே நாய்ஸ் இல்லை, அதை விட இது ரொம்ப கம்மிங்க. ரொம்ப கம்மி. சிஆர்டி வந்து ரொம்ப கம்மிங்க. மெயின்டெனன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுங்க ரெண்டு வண்டிக்கும்? மெயின்டெனன்ஸ் இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. இப்போ சர்வீஸ் காஸ்ட் எல்லாம் எப்படி ரெண்டுக்கு எப்படி? சர்வீஸ் காஸ்ட் இது அதிகங்க. சரி. இருந்தாலும் நம்ம 500 மணி நேரம் ஓட்டிக்கிறோம். அது வந்து 250 மணி நேரத்துக்கு ஒருக்கா தான் சர்வீஸுங்க. சரிங்க. அதுக்கு அந்த வண்டிங்க. சரிங்க. அது ஈக்குவல் ஆகிருதுங்க, ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ வாழை ஓட்டுற வண்டிக்கு என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுங்க? வாழை ஓட்டுற வண்டிக்கு நம்ம பார்த்தோம்னா சத்தியமானில் ரோட்டரி பெருசு பண்ணியிருக்கிறோம். சரிங்க. பிளாஞ்ச் வந்து பெரிய சைஸ் பண்ணிக்கிறீங்க? ஆமாங்க. 11 இன்ச்சு பிளாஞ்சாக இருந்தது 13.5 வரைக்கும் பண்ணியிருக்கிறேங்க. சரிங்க. ரோட்டரி உள்ளே வந்து சாஃப்ட் சொருவி இருக்கிறோமுங்க. ரோட்டரி டியூப்பில் வந்து சாஃப்ட் சொருவி இருக்கிறோம். இதனால் எவ்வளோ வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குதுங்க? கிட்டத்தட்ட ஒரு 70-80 கிலோ ஏறுங்க. 80 கிலோ ஏறி 70-80 கிலோ ஏறுங்க. இப்போ நார்மலாக டஸ்கர் பார்த்தீங்கன்னா ஒரு 750 கிலோ வருதுன்னா இப்போ ஒரு 850 கிலோ வருது. அந்த ரேஞ்ச் வருங்க. அது போட்டதுக்கு அப்புறம் தான் வாழையே ஓட்டுற மாதிரி இருக்குதுங்க. அதுக்கு முன்னே வாழை வந்து ரொம்ப சின்ன இதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கதலி ரொம்ப மரம் கச்சிதமாக சின்னதாக இருக்கிற மரத்துக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ரொம்ப முரட்டு மரமாக ஓட்டும் போது ஓட்ட முடியாத அளவுக்கு இருந்தது. இப்போ இந்த ஃப்ளாஞ்செல்லாம் ஆல்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் எல்லா மரமும் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். சரிங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வேறு டிராக்டருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பம்பர் போடுறாங்க. சரி. அண்டர் கார்டு, மட்கார்டு ஆங்கில இதெல்லாம் போடுறாங்க. டிராக்டரில் பம்பர் போடுறது எந்த மாதிரி போடணுங்க? பம்பர் வந்து வாழை ஓட்டுறதுக்கு வந்துங்க. சரிங்க. பம்பரை வந்து விரிச்சு போடாத இது மாதிரி கம்மியாக போடலாம். முடிஞ்ச அளவுக்கு இதையே கூட இன்னமே இல்லாமல் பண்ணலாங்க. ஏன் இதனால? பானட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி பைப் போட்டோம்னாவே சரிங்க போதுமானது. இது போடுறப்ப என்ன பண்ணுதுன்னா இதுல இடையில வந்து மரம் மாட்டிக்குங்க. எந்த இடத்துல மாட்டுதுங்க? இந்த இடத்துல தான் மாட்டுங்க மெயினா. இப்போ இதே வந்து ஒரு சிலர் வீல் வரைக்கும் வச்சிருப்பாங்க. ஆமாங்க. வீல் வரைக்கும் வச்சிருக்கிற பார்த்தீங்கன்னா மரம் போய் இதுல மாட்டிக்கும். டிரைவர் இறங்கி அதை எடுத்துட்டு ஓட்டுற மாதிரி இருக்குங்க. இதே வந்து இல்லாமல் இருந்ததுன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இதில் மரம் மாட்டுங்க. சரிங்க. லைட்டாக வீலை ஒடிச்சு ஓட்டினாங்கன்னா அது அப்படியே கீழே விழுந்துரும், ரிலீஸ் ஆகி. ஆமாங்க. அதனால் பம்பர் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக போடுறது பெஸ்ட்டுங்க. இதே நாங்கள் ஜாண்டியருக்கு வந்து இந்த பம்பரே கிடையாதுங்க. டேக் வெயிட் போட்ட வண்டிக்குங்க. சரிங்க. வெறும் இந்த கிரில் மட்டும் வச்சு ஓட்டுறோம். பானட்டுக்கு மட்டும் சேஃப்டி பண்ணிக்கிறீங்க? பானட்டுக்கு மட்டும் தான் பண்ணியிருக்கிறோம், வேறு எதுவுமே பண்ணலைங்க. சரிங்க. அதில் பார்த்தீங்கன்னா வாழை எந்த இடத்துலையுமே மாட்டாதுங்க. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குங்க. சரிங்க. டிரைவருக்கு சிரமம் இல்லாத இருக்கும். இப்போ டியூட் ஸ்பேர் டிராக்டரை வச்சுக்கிறீங்க எல்லாருமே கேட்குறது என்னன்னா 18 சைஸ் டயரே கொடுக்க மாட்டேங்கிறாங்க கம்பெனியில். சரிங்க. அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு 18 சைஸ் வேணுமா தேவையில்லைங்களா? எங்களுக்கு 18 சைஸ் தேவையில்லைங்க. இதே போதுங்க. இதே போதுங்க. இப்போ நான் பார்த்த வரைக்கும் எல்லா பக்கம் போய் வீடியோ எடுக்கிறேங்க. சரிங்க. எந்த வண்டியிலுமே இவ்வளோ வெயிட் போட்டதே கிடையாதுங்க. வெயிட் போட்டால் டயர் தேஞ்சு போகும். சரி. கிரவுண்டு வேலை வந்துரு அப்படிங்கிறாங்க. வெயிட் போடாமல் இருந்தால்தான் டயர் அதிகமாக தேயுதுங்க. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி அது 2007 நான் செக் பண்ணிட்டுங்க. சரிங்க. வெறும் 300 மணி நேரத்தில் ஃப்ரண்ட் டயர் வந்து 3/4 போயிருச்சு. ஓ. அந்த 1/4 கிட்டத்தட்ட 1500 மணி நேரம் வந்துச்சு. சரிங்க.
300 + 1500 1800 மணி நேரம் ஓட்டினேன். ஆனால் வெயிட் போடாமல் அந்த 300 மணி நேரம் ஓட்டினப்போங்க 3/4 டயர் போயிடுச்சுங்க. சரிங்க. வெயிட் போட்டதுக்கப்புறம் அதே 1200 1300 மணி நேரம் மட்டும் ஓடிடுச்சுங்க. ஒன்றும் பிரச்சனை. வெயிட் நீங்கள் எந்த அளவு 4 வீல் டிரைவ் பொறுத்தளவு 2 வீல் டிரைவுக்கு தேவையில்லை. வாழை ஓட்டுற வண்டிக்கு வெயிட்டே தேவையில்லைங்கிறாங்க நிறைய பேர், அப்படித்தான் சொல்கிறாங்க. வாழை ஓட்டுற வண்டிக்கு வெயிட் முக்கியங்களா? வாழை ஓட்டுற வண்டிக்கு தேவையில்லை தான். இதே உழவுல ஓட்டுறப்ப தான் நான் சொல்கிறேங்க. நாங்கள் வந்து உழவுல தான் ஓட்டி அதை டெஸ்ட் பார்த்தோம். சரிங்க. வாழைக்கு வந்து ஃப்ரண்ட் வெயிட் மட்டும் இருந்தால் போதும், பேக் வெயிட் பெருசாக தேவையில்லை. ஆனால் இதே வந்து 5 கலப்பை டப்புட்டு கலப்பைங்கிறோம்ல. ஆமாங்க. எந்த அளவுக்கு ஹெவியாக லோடு கொடுத்து ஓட்டக்கூடிய டயருக்கு வேலை கொடுக்குறதுன்னா கலப்பை தான். சரிங்க. நீங்கள் ரொட்டாவேட்டரில் வந்து டயருக்கு வேலை கிடையாது, வண்டி நவுத்திட்டு இருந்தால் போதுங்க. ஆமாங்க. வாழையில் வந்து 4 வீல் டிரைவ் இருக்கிறதுனால ஸ்லிப்பேஜ் இல்லாமல் போகும். ஒரு மரத்து மேலே ஏறும் போதுங்க. சரிங்க. வழுக்காமல் போகுங்க. அதுக்காக தான் 4 வீல் டிரைவ். இல்லைன்னா 2 வீல் டிரைவே போதுமானது. வாழையோட 2 வீல் டிரைவே அருமையாக இருக்குங்க ஓட்டுறதுக்குங்க. வேரோட பேந்து உழுகிறப்பங்க அடி வந்து மரம் முட்டிக்கிறப்பங்க 2 வீல் டிரைவ் வந்தால் போகாதுங்க, அப்படியே நின்றுட்டு வீல் சுற்றிக்கிட்டே இருக்கும். சரிங்க. இது பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவாக இருந்தால் அப்படியே ஏறி போயிருமுங்க. அதுக்காக தான் 4 வீல் டிரைவ் விரும்புகிறோம். சரிங்க. அதே ரொட்டாவேட்டருக்கு வந்து வெயிட் தேவையில்லைங்க. உழவு ஓட்டுறப்போ வெயிட் வேணுங்க. அதாதாங்க கலப்பை அளவுக்கு கண்டிப்பாக வெயிட் வேணுங்க. இந்த 2 டிராக்டருமே கலப்பை அளவுக்கு யூஸ் பண்ணுவீங்களா? பண்ணுங்க. 5 கலப்பையெல்லாம் ஓட்டுறோமுங்க, 7 கலப்பை ஓட்டுறோம். சரிங்க. ஆம் கலப்பைக்கு பெருசாக போடுறது இல்லைங்க, நம்ம சின்ன வண்டி இருக்கிறதுனால ஆம் கலப்பைக்கெல்லாம் இது பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. சரிங்க. பெரிய கலப்பைக்கு எல்லாமே 80 HP யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ அந்த நார்மல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா எத்தனை மணி நேரம் ஓடிக்குதுங்க? அது 3700 ஆச்சுங்க. டிராக்டரோட வந்து டயருங்க அது? ஆமாம், டிராக்டரோட வந்து டயருங்க. இந்த வண்டிங்க இது வந்து இப்போ 1700 ஓடிட்டு இருக்குங்க. சரிங்க. 1700 தாண்டிடுச்சுங்க. இப்போ 2 வண்டியிலையுமே ஃப்ரண்ட் எவ்வளோ வெயிட் போட்டுக்கிறீங்க, டிஸ்கில் எவ்வளோ வெயிட் போட்டுக்கிறீங்க? ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இப்போ 2 வண்டியிலையுமே இந்த வண்டியில் ஒரு 50 கிலோ குறைச்சிருக்கிறேனுங்க வேண்டான்னு. சரிங்க. போதும் வச்சு ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டுங்க. மேலே 35 3 வெயிட்டுங்க, கீழே ஒரு 50ங்க. சரிங்க. பார்த்தீங்கன்னா 105, கீழே ஒரு 50, 155 கிலோ வெயிட்டுங்க. சரிங்க. பம்பர் ஒரு 50 கிலோ வருங்க. 200 கிலோங்க. ஆமாம், 200 கிலோ. அந்த வண்டியிலைங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டே பார்த்தீங்கன்னா 205 கிலோ இருக்குதுங்க. சரி. அதில் அது பம்பர் ஒரு 50 கிலோங்க. 250 கிலோங்க. 250 கிலோ இருக்குங்க. அதில் 50 கிலோ கம்மியாக எச்சா இருக்குது, இதில் 50 கிலோ கம்மியாக இருக்குது. சரிங்க. பின்னாடி வந்து இதில் 100 கிலோ ஏற்றிருக்கிறேங்க, அதில் 80 கிலோ ஏற்றிருக்கிறோம். ஒவ்வொரு சைடு இதில் 100 கிலோ. ஆமாம், ஒரு சைடுக்குங்க. இது ஒரு வெயிட் வந்து 50 கிலோ வெயிட்டுங்க. 2 வெயிட் பூட்டி இருக்கிறோம். சரிங்க. அதில் பார்த்தீங்கன்னா 80 கிலோ வெயிட்டுங்க, ஒரே வெயிட் பூட்டி இருக்கிறோம் ஒவ்வொரு வீலுக்குங்க. அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது 4000 மணி நேரம் ஓடிடுச்சுங்க. ஆமாங்க. ஆனால் இது டிராக்டரோட வந்து டயருங்க. டிராக்டரோட வந்து டயருங்க. டிராக்டரோட வந்த டயரே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 30% இருக்க மாட்டேங்குது. இருக்குங்க. சரிங்க. வேறு மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர்லாம் இந்த சாம்பலெல்லாம் ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா இதில் வந்து லேட்டஸ்ட் டைப் ஏர் ஃபில்டர் கொடுத்துக்கிறாங்க, அதில் பழைய டைப் கொடுத்துக்கிறாங்க. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க? பழைய டைப் வந்து டெய்லி க்ளீன் பண்ணுறோமுங்க சாம்பல் கார்டு ஓட்டுறப்போ. இந்த புது வண்டி வந்துங்க 3 நாளைக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணுறோம். சரி. அப்போவுமே டஸ்ட் வந்து கம்மி தாங்க. ஆமாம், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிக்கிற டைப் கொடுத்துருக்காங்க. அதனால் பரவாயில்லையே தெரியுதுங்க. ஓப்பன் இது வந்து லேட்டஸ்ட் டைப்புங்க. ஆமாங்க, லேட்டஸ்ட். இதில் லேட்டஸ்ட் டைப்புங்க. இதில் வந்து இந்த ஹோஸ் மாதிரி கொடுத்துக்கிறாங்க பாருங்க, இதுலேருந்து அந்த டஸ்ட்டு உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதில் பழைய டைப் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டைப்பில் இருக்கும். இது வந்து பழைய டைப்புங்க. இந்த பழைய டைப் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. டெய்லி க்ளீன் பண்ணுறோமுங்க. ரொம்ப சாம்பல் ஓட்டினாங்க. ஆமாம், ரொம்ப சாம்பல் ஓட்டினா டெய்லி க்ளீன் பண்ணுவோம். சரிங்க. இது ரொம்ப சாம்பல் ஓட்டினாலும் 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணால் போதுங்க. இருந்தாலும் அதில் டஸ்ட் அதிகமாக நம்ம க்ளீன் பண்ணுறப்ப டஸ்ட் அதிகமாக வரும், இதில் டஸ்ட்டே கம்மியாக தான் வருங்க. சரிங்க. அந்த மாதிரி தான் இருக்குங்க. பெரிய டஸ்ட் எல்லாம் இதில் கம்மியாக தான். ஆமாங்க. வேறு என்ன உங்களுக்கு அதுக்கு இதுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுதுங்க? வித்தியாசம் அப்படிங்கிறப்போ வண்டி இது வந்து நாய்ஸ் ரொம்ப கம்மிங்க. சரிங்க. வண்டி சத்தம் இல்லாத போது இது புகைங்கிறத இது வரைக்கும் நான் கண்ணில் பார்த்ததில்ல சிஆர்டியில். சரிங்க. அதில் ஸ்டார்ட் பண்ணும் போதும் புகை வரும், லோடு பிடிச்சினாலும் புகை வரும். இது வரைக்கும் சிஆர்டியில் நான் புகையே பார்த்ததில்லைங்க இந்த வண்டியில். மைலேஜ் எப்படி இருக்குதுங்க 2 வண்டி? மைலேஜ் வந்துங்க ஒரு 100லேருந்து 200 மில்லி இதில் குறையுங்க. சரிங்க. அதில் கொஞ்சம் சேர்ந்து போகுதுங்க. 100லேருந்து 200 அவ்வளோதான், ஒரு 1/4 லிட்டரு கணக்கு வச்சுக்கலாங்க. பவருங்க? பவர் வந்து இதுதான் ஜாஸ்திங்க.
நல்ல பவருங்க. இதுதான் ஜாஸ்தி. இது இன்ஜினே கொஞ்சம் கூட ட்ராப்பேஜே வரதில்லை, ஆர்பிஎம்மே கீழே இறங்குறது இல்லைங்க. சரிங்க. அது லோடு பிடிச்சா அது கொஞ்சம் இறங்கி ஏறுங்க. ஆமாம், இதில் அந்த வித்தியாசம் இல்லைங்க. இல்லைங்க, இருக்காது. இப்போ டியூட் ஸ்பேர் வச்சுக்கிறீங்க எல்லாருமே அந்த பிடிஎஸ் சாப்பிட்டு உடையுதுங்கிறாங்க. அதை பற்றி இது வரைக்கும் நம்ம வண்டி எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லைங்க. நாங்கள் வாழை தான் அதிகமாக ஓட்டிகிட்டு இருக்கிறோம். சரிங்க. அந்த 80 பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கட்டாச்சுங்க, மாற்றி கொடுத்தாங்க, அதுலேருந்து ஒன்றும் கம்ப்ளைண்ட் இல்லை. சரிங்க. இதில் நாங்கள் 1 டன் ரோட்டாவேட்டர் கூட எல்லாம் போட்டு ஓட்டி போட்டோம். சரிங்க. ஓட்ட முடியாத காலெலாம் கூட ஓட்டணுமுங்க. இது வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் இல்லைங்க. ஆமாங்க. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெட்டாவேட்டர் வந்து வெயிட் அதிகமாக போகிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, 1 டன்னு 1.25 டன்னு. அதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க? வெயிட்டு போட்டு ஓடுறது நல்லது தானுங்க. சரிங்க. ஆனால் எங்கேங்க நம்ம வாங்குற பணத்துக்கு ஏன் தேவையில்லாத நம்ம ரிஸ்க் எடுத்துக்கணும்னு எனக்கெல்லாம் தோணுது. நம்ம முதல்ல நான் 1 டன்னு ஆமாங்க, நம்ம 1 டன் போட்டு ஓட்டிகிட்டு தான் இருந்தேன். சரிங்க. இப்போ அதை அதுக்கு பதிலாக இப்போ மறுபடியும் சத்தியமானுக்கே வந்துட்டுங்க. சரிங்க. இதுலேயே ஒரு 100 கிலோ வெயிட் ஏற்றிங்க. இதுலேயே ஒரு 100 கிலோ வெயிட் ஏற்றி போதுமானதாக இருக்குதுங்க. ஒரு 800 850ங்கும் போது போதுங்க. அதுக்கு மேலே நாம் ஒரு 150 கிலோ ஏற்றிங்க. கத்தி தேய்மானம் ரொம்ப ஜாஸ்திங்க. சரிங்க. ஒரு நாள் டு ஒரு நாள் கத்தி மாத்திர மாதிரி வந்துடுதுங்க, வெயிட் அதிகம் போகும்போது. சரிங்க. அது ஏனுங்க அவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு பணம் தான் தேவையில்லாத செலவு அதிகமாகுதுங்க. நம்ம முதலீடு தான் தேவை. ஆமாம், ஆமாங்க. இப்போ ஃப்ளாஞ்ச் ஆல்டர் பண்ணதுக்கப்புறம் கத்தி இப்போ என்ன கத்தி போடுறீங்க? தயோ தான் போடுறோங்க. வாழைக்கு தயோ தவிர்த்து நாங்கள் வேறு எதுவுமே போடுறது இல்லைங்க. என்ன டைப் கத்தி போடுறீங்க? ஒரு சி டைப் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறோங்க. சரிங்க. சி டைப் போடுறோம். இப்போ சாம்பிளுக்கு இப்போ ஒரு செட்டு மட்டும் எல் டைப் போட்டிருக்கிறோமுங்க. இது நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஃப்ளாஞ்ச் பெருசு பண்ணதுக்கப்புறம் தான் எல் டைப் போட்டு ஓட்ட முடியுதுங்க. அதுக்கு முன்னையில எல் டைப் போடவே முடியலைங்க. போட்டால் அந்த காடு பூரா கம்ப்ளைண்ட்டாக தானுங்க. கட்டை கூட வெட்ட மாட்டேங்குது, எப்படி ஓட்டுறீங்கன்ட்டு பேசினாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் சி டைப்புக்கு வந்தோம். சரிங்க. சி டைப்புக்கு வந்து ஓட்டிகிட்டு இருந்தால் இப்போ ஃப்ளாஞ்ச் பெருசு இருக்கிறதுனால எல் டைப் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிற நல்லா தான் ஓட்டிகிட்டு இருக்குங்க. சரிங்க. இப்போ எல் டைப் பிளேட்னாங்க பியூராக எல் 90 டிகிரி எல் மாதிரி இருக்குங்களா, வித்தியாசம் வருங்களா? சூரா எல் மாதிரியே இருக்கிறது வந்து சத்தியமானில் மட்டும்தான் அந்த அந்த ஒரு பிராண்டு மட்டும்தான் சூரா எல் மாதிரி கொடுக்குறாங்க. சரிங்க. மித்தது எல்லாமே அந்த வளைவு வந்து லைட்டாக தான் வருங்க. சரிங்க. எல்லையே அதை பார்த்தீங்கன்னா எல்என்சின்றாங்க இப்போ. சரிங்க. அதனால் எல்என்சி தான் பெஸ்ட்டுங்க. சூர் எல்லாம் இருக்கிறது கத்தி வந்து கட்டாயிருதுங்க சீக்கிரம். இப்போ சி டைப் கத்திக்கு இதுக்கு ஏன் மாற்றிக்கிறீங்க? இப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் வருது? சி டைப் வந்து கொஞ்சம் ஒரு 5 மணி நேரம் குறைவாக லைஃப் வருதுங்க. சரிங்க. எல் வந்து கொஞ்சம் 5 மணி நேரம் சேர்த்து வருதுங்க. அதனால் சரி எல் டைப் ஓட்டி பார்க்கலாம் அப்படின்றது இந்த செட்டு தான் ரொம்ப கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் ஒரு செட்டு தான் இப்போ தான் மாட்டியிருக்கிறோம். சரிங்க. நல்லா தான் ஓடிடுச்சுங்க. இந்த சீசன் மழை இல்லாததுனால காடு பதம் கரெக்டாக இருந்ததுனால ஓடிடுச்சுங்க. அதே ஈரகாலமாக இருந்ததுன்னா சி டைப் தான் பெஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு உள்ளே மாட்டாதுங்க, உதறி விட்டுரும். அதனால் சி டைப் தான் பெஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ மீடியமான வாழைக்கெல்லாம் எவ்வளோ டீசல் போகுதுங்க? மீடியமான வேலைக்கு கதலிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7ங்க. சரிங்க. பெரிய வாழை, நேந்திரம், தேன் வாழை ஈஸியாக ஓடிடுங்க. சரிங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்குள்ள 8 போகுங்க. சரிங்க. அதே நம்ம வண்டி இந்த மழை பெஞ்சிட்டே இருந்து அவசரடியாக ஓட்டணும் இல்லைங்க, அப்போல்லாம் 10 லிட்டரே போயிடுச்சுங்க. நாங்களாம் வெளியே சொல்லாமல் பேசாமல் ஓட்டிட்டோம். ஓட்டிட்டு வேறு வழியே இல்லை, ஓட்டியே ஆகணுங்கிறாங்க. ஓட்டுறப்ப 10 லிட்டர் டீசல் போயிடுதுங்க. சரிங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஞ்ச் ஆல்டர் பண்ணது இதுதாங்க. இது 13 இன்ச் ஃப்ளாஞ்ச் போட்டிருக்கிறாங்க. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 15 mm 16 mm இருக்க மாட்டேங்குதுங்க. கிட்டத்தட்ட இது 100 கிலோ எக்ஸ்ட்ரா வெயிட் ஏறி இருக்குது. சென்டரில் பார்த்தீங்கன்னா ரோல் ஆகாமல் இருக்கிறதுக்கு கம்பி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும். கிளச் ஜாயிண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 13 இன்ச் ஃப்ளாஞ்ச் வந்து போட்டிருக்கிறாங்க. இது புதுசாக எடுத்த டஸ்கருங்க, அது பழைய டஸ்கருங்க. இது லேட்டஸ்ட் மாடல் டஸ்கரு. இதில் வந்து 13 இன்ச் ஃப்ளாஞ்சுங்க. டிராக்டரில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சக்தி விநாயகாவில் போட்டிருக்குறாங்க. அதோட மக்காடுக்கெல்லாம் எல்லாங்கில் வச்சுருக்குறாங்க. டாப் வந்து ஒரு துளி கூட வைப்ரேஷனே இல்லைங்க எல்லாங்கில் வச்சதுக்கப்புறம். நல்லாயிருக்கு. எல்லாங்கில் ஒர்க் பாருங்கள். இந்த எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பைப்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாங்கில் வச்சு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. பிடிஎஸ் சாஃப்ட் பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க, ஃப்ளாஞ்ச் டைப்பில் போட்டிருக்குறாங்க. சப்போஸ் பிடிஎஸ் சாஃப்ட் வெளியே கட் ஆகுதுன்னா இந்த 6 போல்ட்டை கழட்டிட்டு நாமளே ஈஸியாக மாற்றிக்கலாங்க. இதான் லேட்டஸ்ட் அப்டேட்டு டியூட் ஸ்பேரில்.